சங்கர் நரேன் தெரியும். ஸ்மால் கேப்னா போகாதீங்க 10 வருஷமா இருந்தா. எஸ்ஐபி போடக்கூடாது, 10 வருஷம்னாலும் போடக்கூடாதுங்கிறதுல வந்து எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. ஒரு 70,000 கோடி மேனேஜ் பண்ற ஃபண்ட் மேனேஜர் வந்து இவர் கூடலாம் பேசுவாராம். ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவார் ரொம்ப. அவர் வந்து எவ்வளவு கோடி மேனேஜ் பண்ணாலும் 35%, 40%, லாஸ்ட் 1 இயரில் 50-60% பயங்கரமான ரிட்டர்ன். அதனால நெக்ஸ்ட் 1 இயர்லையும் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு வந்தவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா 25% ஃபால். 1,20,000 போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதோடைய வேல்யூ சம்வேர் அரவுண்ட் 95 to 1 lakh rupees தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 20,000 உங்களுக்கு லாஸ். நீங்கள் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரதா இருந்ததுன்னா உங்களால் 3 வருஷம் மினிமம் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்க. 3 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னா தயவு செய்து வரவே வராதிங்க. சங்கர் நரேன் தெரியும். அவர் ரொம்ப பெரிய பர்சன் தான். ஸ்மால் கேப்னா போகாதீங்க 10 வருஷமா இருந்தா அப்படின்னாரு. அதுவும் ஒரு இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மிட் கேப் பயங்கரமாக இப்போ செல் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் ஒரு மேஜரான ரீசனாக இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 20 வருஷம் இருந்தால் தான் வாங்க, 10 வருஷம்லாம் இல்லை அப்படின்னதுன்னா, நான் வந்து ஐம் கிவிங் அ டேட்டா வந்து இந்த வீடியோலேயே நம்ம போட போகிறோம். 2003 2008 ஜனவரி அப்போ வந்து மார்க்கெட் எல்லாமே ரேலி ஆச்சு. அதில் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% வந்து 5 வருஷத்துக்கு ரேலி ஆயிருக்கு. எவ்ரி இயர் 67%. அதுதான் வந்து 2008 இருக்கக்கூடிய பீக். இப்போ சொல்கிறார் இல்லையா, இப்போ ரொம்ப பீக்குன்னு சொல்கிறாரு. இதை விட லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25% தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அங்கே 5 இயர்ஸில் எவ்வளவு? 67%. அதை தவிர குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இங்கே ஒன்றும் பெரிய கிரைசிஸ்லாம் கிடையாது, அங்கங்கே சின்ன ப்ராப்ளம் இருக்கே வழியா. குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், நாட் அ இந்தியன் கிரைசிஸ். 2008 அந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கப்பிள்டு வித் இங்கே இருக்கக்கூடிய சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த இது வேற. ஒருத்தர் வந்து 2008 அந்த ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு எஸ்ஐபி. இதை விட ஃபஸ்ட்டு டைம் பண்ண முடியுமா? அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிட்டர்ன் 67%. நாட் அ ஸ்மால் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஜனவரியில் 2008, 9, 10, 11, 12 2008-12 5 வருஷம் முடிவில் வந்து பார்த்தோம்னா எஸ்ஐபி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16%. அதாவது மார்க்கெட் பீக்லேருந்து வந்த விஷயம். இது வந்து ஒரு பார்ட். 2009 மார்ச் அதுதான் வந்து லோ லெவல். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பேட்டியில், நீங்கள் வந்து எந்த ஒரு எஸ்ஐபி பண்ணாலும் அந்த எஸ்ஐபி வந்து ஓவர் வேல்யூட் அசெட் கிளாஸில் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ நான் சொன்னது ஓவர் வேல்யூட் அசெட் கிளாஸில் 15% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்டர் வேல்யூவில் தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அண்டர் வேல்யூவில் எஸ்ஐபி பண்ணியிருந்தாங்கன்னா 2009 மார்ச் அங்கேருந்து பண்ணிங்கன்னா, அதாவது அங்கே 21,000 லெவல் இருந்தது, 8,160 லெவல், அவ்வளோ கீழே. அங்கேருந்து 5 வருஷம், மார்ச் 2009 அடுத்த 5 வருஷம். அப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் சேம் 16%, 17% தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ வந்து கொஷின் வந்து அவர் வந்து சார் இது இப்போதைக்கு லம்சம்க்கு வந்து சரியான டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இட் மேக்ஸ் சென்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். பட் நீங்கள் வந்து எஸ்ஐபி போடக்கூடாது, 10 வருஷம்னாலும் போடக்கூடாதுங்கிறதுல வந்து எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் த டேட்டா. ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் வந்து அந்த அசெட் கிளாஸில் வந்து எஸ்ஐபி போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. அதனால் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய ஒப்பீனியன். அவர் ஒன்று சொன்னார்னா அது வேத வாக்கு இல்லை. இப்போ நான் சொல்கிறது, யார் சொல்கிறதுமே வேத வாக்கு கிடையாது. இந்த டேட்டாவை பண்ணி பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவர் சொன்ன மாதிரி 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், 5 வருஷம் வெயிட் பண்ணால் போதும். இது வந்து நம்ம யூடியூப்பில் போகிறத யாரும் டெலீட்லாம் பண்ண போகிறது இல்லை. திஸ் வில் பி ரெக்கார்டட். ஓகேங்களா? திஸ் வில் பி ஸ்டோர்டு. இங்கேருந்து பாருங்கள் 5 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன் வருதுன்னு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்கலாம். 5 இயர்ஸே வேண்டாம், 3 இயர்ஸ்லேயே பார்க்கலாம். அண்ட் யூ வில் see a good return. சார், நம்ம சங்கர் நரேனை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 70,000 கோடி மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் வந்து இவர் கூடலாம் பேசுவாராக்கும், ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவார் ரொம்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து 70,000 crore மேனேஜ் பண்ணுறாங்க, 1 lakh மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரோட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அவர் வந்து எவ்வளவு கோடி மேனேஜ் பண்ணாலும் அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒன்று வந்து சென்னைக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடையாவது விசிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், நான் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறேன், எங்களுடைய ஃபண்ட் ஹவுஸுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு
எங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்று. அதை தவிர நாங்கள் whenever we are going to மும்பை அங்கே வந்து மீட் பண்ணுவோம். இதை தவிர வந்து நோ யுவர் ஏஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ஹவுஸ் வந்து எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தே ஆர் இன்வைட்டிங் டு தேர் ஆஃபீஸ். அங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஆல் த டாப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஹெட்ஸ் சிஇஓ எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. ஒன் டே வந்து பார்த்தோன்னா அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை தவிர நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை தவிர நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டை பற்றி எனக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் அந்த ஃபண்ட் மேனேஜரோட நான் பேசணும் அப்படின்னு சொன்னதுன்னா எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி பேசுகிறதுக்கு கொடுப்பாங்க. அல்லது நாங்கள் ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான பண்ணலாம். அதனால் இது வந்து ஒரு அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்டு இது எனக்கு மட்டும்தான் கிடையாது, எனி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இஃப் தே வாண்ட் டு டாக் அப்படின்னதுன்னா அது பண்ண முடியும். ஃபண்ட் மேனேஜரை வந்து எங்களோடலாம் பேச மாட்டாங்க, நாங்கள் கதை விடுறோங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்தியன் மென்டாலிட்டி, நான் ஒரு பொருள் வாங்கிட்டேன், அது தங்கமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நான் வாங்கினதை விட கம்மியான விலைக்கு நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் ரொம்ப 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 தீர்மானமாக இருக்காங்க. அதுலேயும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், பிகாஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கக்கூடிய மணியே ரொம்ப கம்மி அப்படிங்கும்போது தே டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டு செல் அட் லாஸ். ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சு, இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் யார் யாரெல்லாம் இப்போ ஸ்மால் கேப்பில் அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து என்ன ரீசன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவங்க மியூச்சுவல் ஃபண்டுடைய எஸ்ஐபி ரிட்டர்ன் பார்த்தாங்க 50%, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 40%, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 35%. ஸோ 35%, 40%, லாஸ்ட் 1 இயரில் 50-60% பயங்கரமான ரிட்டர்ன். அதனால நெக்ஸ்ட் 1 இயர்லையும் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு வந்தவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சுருந்துன்னா 25% ஃபால். அப்படிங்கும்போது இன்னைக்கு அவங்க யாராவது ஒருத்தர் வந்து 10,000 ரூபா மாதம் 1,20,000 ரூபா போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதோடைய வேல்யூ சம்வேர் அரவுண்ட் 95 to 1 lakh rupees தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 20,000 ரூபா உங்களுக்கு லாஸ். இப்போ இந்த 20,000 ரூபா லாஸை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் மொரவர் வந்து இறங்கியிருக்க ஒழிய அவங்களுடைய தேவை இல்லை. நான் ஒரு பொருளை முதலீடு பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அதோடைய தேவை இல்லை, ஆனால் வேல்யூ இன்னைக்கு கம்மியாக இருக்குது. அதுதானே சுச்சுவேஷன். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து ஓகேப்பா இப்படி இறங்கிட்டு இருக்கு, நான் இனிமேல் எஸ்ஐபி போடலை, அது நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகேப்பா நான் அதை விட்டுடுறேன், திருப்பி எப்போ வருமோ அப்போ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் 1 இயர் போட்டு லாஸில் இருக்காங்களா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ இயர் ஆர் 2, டெஃபினட்டாக யூ வில் கெட் அ பாசிட்டிவ். சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி லாஸில் புக் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஸ்மால் கேப்பில் வந்து அவங்க விற்கலை. மேபி எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் நடக்குமே ஒழிய விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. ஸோ வந்து இப்போதைக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வச்சுருங்களா கூட அவங்க ஹோல்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா தான் இருக்கும் இல்லை சார்? இப்போ இன்றைக்கி வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் அப்படின்னதுன்னா ஏதோ ஒரு தீண்டத்தகாதது, அது வந்து ரொம்ப அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஹைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தட் இஸ் த ரியல் டைவர்சிஃபைடு, பிகாஸ் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று வந்து நீங்கள் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர்றதா இருந்ததுன்னா உங்களால் 3 வருஷம் மினிமம் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்க. 3 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னா தயவு செய்து வரவே வராதிங்க. நீங்கள் வந்து 3 வருஷத்துக்குள்ளே வர்றதுன்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று. அண்ட் மோரோவர் வந்து உங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாங் டேர்ம் தான். இப்போ இம்மீடியட்டாக இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ண வேண்டாம். டேட்டா ஈவன் இங்கேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் இந்த 25% ஃபால்லையுமே 3 இயர்ஸுடைய ரிட்டர்ன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20% இருக்குது. 5 இயர்ஸ் 15% மேலே, 10 இயர்ஸ் 15-18% மேலே எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்லி திங் வந்து 1 இயர் மட்டும்தான் அடி வாங்கியிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபால். ஈவன் 3 இயர்ஸ் இஸ் இன்டாக்ட். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 10 15 20 எல்லாமே இன்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இது வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை சார் பணம் இல்லை அப்படின்னதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தே மறந்துடுவோம். அப்புறம் நம்ம வில் டாக் அபவுட் சம்திங் எல்ஸ். அதுதான் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.